Swayam Prabha. Digital India. Educated India. எல்லோருக்கும் வணக்கம். ஓப்பன் செட்ஸ். ஸோ XD வந்து ஒரு மெட்ரிக் ஸ்பேஸு. XDங்கிறது ஒரு மெட்ரிக் ஸ்பேஸு. ஏங்கிறது வந்து இதில் உள்ள ஏதோ ஒரு சப்செட்னு வச்சுக்கலாம். ஏ சப்செட் ஆஃப் எக்ஸு. ஸோ எக்ஸுங்கிறது ஏல உள்ள ஏதோ ஒரு பாயிண்ட்டு. இப்போ எக்ஸை வந்து எப்போ இன்டீரியர் பாயிண்ட்னு சொல்லுவோன்னா, எக்ஸ் வந்து ஏல உள்ள ஒரு பாயிண்ட், அதை எப்போ இன்டீரியர் பாயிண்ட்னு சொல்லுவோன்னா, இன்டீரியர் பாயிண்ட் ஆஃப் ஏவோடைய இன்டீரியர் பாயிண்ட் எப்போன்னா, இஃப் ஏதோ ஒரு பாசிட்டிவ் ரியல் நம்பர் நம்மளால் கண்டுபிடிக்க முடியுது, satisfying the open ball center at x radius rx. இது வந்து சப்செட் ஆஃப் ஏஆ இருந்ததுன்னா, இது சப்செட் ஆஃப் ஏஆ இருந்ததுன்னா நம்ம வந்து எக்ஸை வந்து இன்டீரியர் பாயிண்ட்னு சொல்கிறோம். இப்போ இந்த செட்டில் உள்ள எல்லா இன்டீரியர் பாயிண்ட்டையும் எடுத்து எழுதணும்னா அதுக்கு பேர், அந்த செட்டு பேர் இன்டீரியர் செட்டு. இன்டீரியருங்கிறது என்ன? செட் ஆஃப் ஆல் எக்ஸ் இன் ஏ. எக்ஸு வந்து ஒரு இன்டீரியர் பாயிண்ட், இன்டீரியர் பாயிண்ட் ஆஃப் ஏ. இப்போ இன்டீரியர் ஆஃப் ஏ வந்து எப்போதுமே சப்செட் ஆஃப் இருக்கும். இப்போ ஏவை வந்து இந்த செட்டை ஏ வந்து எப்போ ஓப்பன்னு சொல்லுவோன்னா, ஏ இஸ் செட் டு பி ஓப்பன் இன் எக்ஸ் எப்போன்னா, இஃப் இன்டீரியர் ஆஃப் ஏ வந்து ஈக்குவல் டு ஏஆர் இருந்ததுன்னா, இன்டீரியர் ஆஃப் ஏ ஈக்குவல் டு ஏ. ஸோ நமக்கு வந்து இன்டீரியர் ஆஃப் ஏ சப்செட் ஆஃப் ஏன்னு நமக்கு தெரியுது. ஏன்னா எக்ஸில் ஏல உள்ள எலமெண்ட்டை தான் வந்து இன்டீரியரில் எடுத்து எழுதியிருக்கோம். ஸோ அதனால் இது சப்செட்டுங்கிறது தெரியுது. ஆனால் வந்து இது ஈக்குவலாக இருந்ததுன்னா நம்ம அந்த செட்டை வந்து ஓப்பன் செட்டுன்னு சொல்கிறோம். அந்த செட்டை ஓப்பன் செட்டுன்னு. இப்போ நிறைய எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துருக்கோம். ஓப்பன் பால்ஸ்லாம் வந்து ஓப்பன் செட்டுன்னு சொல்லியிருக்கோம். ஆனால் ரெண்டு முக்கியமான எக்ஸாம்பிள்ஸ் வந்து கொடுத்துருக்க மெட்ரிக் ஸ்பேஸும் எம்டி செட்டும். இது வந்து எம்டி செட்டு ஆர் ஓப்பன், எப்போதுமே வந்து ஓப்பனாக இருக்கும். கொடுத்துருக்க மெட்ரிக் ஸ்பேஸ் எம்டி செட் ரெண்டுமே வந்து ஓப்பன் இன் எக்ஸ். இது எதனால்? எக்ஸ் வந்து ஏன் ஓப்பன்? ஏன்னா நம்ம வந்து டெஃபனிஷன் என்ன, பி ஆஃப் எக்ஸ் கமா ஆர்எக்ஸுக்கு டெஃபனிஷன் என்ன, பி ஆஃப் ஃபார் எக்ஸ் இன் எக்ஸ் ball center at x radius r. இதோட டெஃபினிஷன் என்ன? set of all y in x such that d of x comma y less than r. d of x comma y less than r. இது வந்து b of x comma r வந்து எப்போதுமே சப்செட் ஆஃப் x, எப்போதுமே சப்செட் ஆஃப் x. அப்போ இந்த டெஃபினிஷன், ஓப்பன் பால் டெஃபினிஷன்லேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, கொடுத்துருக்க மெட்ரிக் ஸ்பேஸில் எல்லா பாயிண்ட்டுமே வந்து, எல்லா எக்ஸுமே வந்து எக்ஸு கொடுத்துருக்க மெட்ரிக் ஸ்பேஸோடைய இன்டீரியர் பாயிண்ட்டு. அதாவது எவ்ரி எலமெண்ட் இன் எக்ஸ் இஸ் எ இன்டீரியர் பாயிண்ட் ஆஃப் எக்ஸ். அப்போது எக்ஸு வந்து ஓப்பன் செட், எக்ஸு வந்து ஓப்பன் செட். நமக்கு வந்து இன்டீரியர் ஆஃப் எக்ஸ் வந்து சப்செட் ஆஃப் எக்ஸ்ன்னு தெரியும். இந்த டெஃபனிஷன்லேருந்து நமக்கு என்ன தெரிய போகுதுன்னா, இது வந்து ஈக்குவல்னு வரப்போகுது, இது வந்து ஈக்குவல்னு வரப்போகுது. அப்புறம் ரெண்டாவது, எம்டி செட்டு வந்து ஏன் வந்து ஓப்பன் எம்டி செட்டு? ஏன்னா இது வந்து ட்ரிவியலி ட்ரூ அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் புக்ஸ் எல்லாம் படித்தீங்கன்னா வேக்வஸ்லி ட்ரூ, ட்ரிவியலி ட்ரூ, அந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி செட்டுக்கு பார்க்கலாம். ஏன்னா இதில் ஒரு மெம்பர் இருந்ததுன்னா அதை இன்டீரியர் பாயிண்ட்டாக இல்லையான்னு செக் பண்ணணும். அதாவது எக்ஸ் பிலாங்ஸ் டு எம்டி செட்டுன்னு இருந்ததுன்னா அது வந்து இன்டீரியர் பாயிண்ட்டாக இல்லையான்னு செக் பண்ணணும். எம்டி செட்டில் எந்த ஒரு பாயிண்ட்டுமே இல்லை.
அது இருந்தால் தான் இன்டீரியராக இல்லையான்னு செக் பண்ணணும். ஸோ இது வந்து எந்த பாயிண்ட்டுமே இல்லை, அதனால் இது வந்து இதில் உள்ள எல்லா பாயிண்ட்டும் இன்டீரியர் பாயிண்ட். மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறேன். இப்போ எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏவா இருந்ததுன்னா அது இன்டீரியர் பாயிண்ட்டுன்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். அப்போ தான் ஏ வந்து ஓப்பன். அதான் நான் சொல்கிறோம், ஏ இஸ் செட் டு பி ஓப்பன் இன் எக்ஸ்னா எவ்ரி எக்ஸ் இன் ஏ இஸ் அன் இன்டீரியர் பாயிண்ட் ஆஃப் ஏ. அப்போ ஏல ஒரு பாயிண்ட் இருந்ததுன்னா அதை இன்டீரியர் பாயிண்ட்னு நம்ம சொல்லணும். எம்டி செட்டில் எந்த ஒரு எலமெண்ட்டுமே இல்லை, அதனால் அதில் உள்ள எல்லா எலமெண்ட்டும் இன்டீரியர் பாயிண்ட். ஸோ அந்த கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்டை வச்சு பார்க்கும்போது எம்டி செட்டும் வந்து ஓப்பன். ஸோ கொடுத்துருக்க மெட்ரிக் ஸ்பேஸில் எக்ஸு, அந்த மெட்ரிக் ஸ்பேஸு, எம்டி செட், இது ரெண்டுமே வந்து எப்போதுமே ஓப்பனாக இருக்கும். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து இன்னும் நிறைய ஓப்பன் செட்ஸ் வந்து நிறைய எப்படி கண்டுபிடிக்கிறது. ஒரு கிளாஸ் ஆஃப் ஓப்பன் செட்டு வந்து பால்ஸ் வந்து ஓப்பன் பால்ஸ் எல்லாமே வந்து ஓப்பன் செட்டுன்னு நம்ம லாஸ்ட் கிளாஸில் ப்ரூவ் பண்ணியிருக்கோம். இப்போ நெக்ஸ்ட் தியரம் வந்து கொடுத்துருக்க ஓப்பன் செட்ஸ்லேருந்து எப்படி வந்து புதுசாக ஓப்பன் செட்ஸை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது. ஸோ எக்ஸ்டி வந்து மெட்ரிக் ஸ்பேஸ்னு எடுத்துக்கலாம். எக்ஸ்டி மெட்ரிக் ஸ்பேஸு. ஸோ நம்பர் 1, இஃப் ஜி ஆல்ஃபா வந்து ஏதோ ஒரு இண்டெக்ஸிங் செட்டு, இது வந்து இஸ் அ கலெக்ஷன் ஆஃப் ஓப்பன் செட்ஸ். இப்படி இருந்ததுன்னா யூனியன் வந்து எப்போதுமே ஓப்பனாக இருக்கும். யூனியன் ஆல்ஃபா இன் ஐ ஜி ஆல்ஃபா இஸ் அன் ஓப்பன் செட். அதாவது ஆர்பிட்ரரி யூனியன் ஆஃப் ஓப்பன் செட் இஸ் ஓப்பன். இந்த ஸ்டேட்மெண்ட் எப்படி சொல்லலாம்? ஆர்பிட்ரரி யூனியன் ஆஃப் ஓப்பன் செட் இஸ் ஓப்பன். ஆர்பிட்ரரி யூனியன்னா அது வந்து ஃபைனைட் யூனியனாக இருக்கலாம், கவுண்டபிள் யூனியனாக இருக்கலாம், அன்கவுண்டபிள் யூனியனாக இருக்கலாம். அதுக்கு பேர் தான் வந்து ஆர்பிட்ரரி யூனியன். ஓகேங்களா? ஏன்னா இங்கே இண்டெக்ஸிங் செட்டை பற்றி நம்ம எந்த கண்டிஷனும் வைக்கல. இண்டெக்ஸிங் செட்டு ஃபைனைட் செட்டாக இருக்கலாம், கவுண்டபிளாக இருக்கலாம், அன்கவுண்டபிளாகவும் இருக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து இஃப் G1, G2, etc. Gm are open in X னா collection of open sets in X are open in X னா for finite intersection, then intersection J equal to 1 to M Gj is an open set. அதாவது இங்கே வந்து ஓப்பன் செட்ஸையும் செட் ஆப்ரேஷன்ஸையும் ரிலேட் பண்ணியிருக்கோம். ஆர்பிட்ரரி யூனியன் ஆஃப் ஓப்பன் செட்டு வந்து ஓப்பன், ஃபைனைட் இன்டர்செக்ஷன் ஆஃப் ஓப்பன் செட் இஸ் ஓப்பன். ஓகே, ஸோ இதோட ப்ரூஃப் என்ன? இதோட ப்ரூஃப் வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டை ப்ரூவ் பண்ணலாம். நம்ம வந்து ஒரு நோட்டேஷன் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஜி வந்து யூனியன் ஆல்ஃபா இன் ஐ ஜி ஆல்ஃபான்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இது வந்து ஜீனுங்கிற நோட்டேஷன் இந்த யூனியனுக்கு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம என்ன சொல்லணும்னா, இந்த ஜியில் உள்ள ஒவ்வொரு பாயிண்ட்டும் இன்டீரியர் பாயிண்ட்டுன்னு சொல்லணும். அதாவது ஒரு எக்ஸ் ஜியில் எடுத்துக்கலாம். ஸோ லெட் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஜி, தென் ஏதோ ஒரு ஆல்ஃபா இருக்குது, தேர் எக்ஸிஸ்ட் ஆல்ஃபா நாட்டுன்னு வச்சுக்கிறேன், such that x belongs to g alpha naught. ஆனால் g alpha naught வந்து ஓப்பன் செட். g alpha naught ஓப்பன் செட்டுங்கிறதுனால x வந்து இன்டீரியர் பாயிண்ட் ஆஃப் g alpha naught. So this implies x வந்து g alpha naught ஓடைய இன்டீரியர் பாயிண்ட். is an interior point of G alpha naught. இன்டீரியர் பாயிண்ட்னா என்ன டெஃபினிஷனு? அப்போ தேர் எக்ஸிஸ்ட் ஏதோ ஒரு நம்பர் r greater than 0 such that பால் ஓப்பன் பால் சென்டர் அட் எக்ஸ் ரேடியஸ் r இது வந்து G alpha நாட்டுக்குள்ளே இருக்குது. டெஃபினிஷனை ஜஸ்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா G alpha நாட் வந்து ஒரு ஓப்பன் செட். ஆனால் இதுலேருந்து என்ன இம்ப்ளை ஆகுது? இதுலேருந்து ஏன்னா G alpha நாட் சப்செட் ஆஃப் G, அப்போ B x, r subset of G alpha naught இது வந்து யூனியன் ஆல்ஃபா இன் ஐ G alpha, அதாவது ஜிங்கிற செட்டுக்குள்ளே இருக்கு. ஏன்னா G alpha naught வந்து இந்த கலெக்ஷனில் உள்ள ஒரு மெம்பர், இந்த யூனியனில் உள்ள ஒரு மெம்பர், அதனால் B of x, r subset of Gன்னு வருது.
அப்போ நம்ம என்ன எடுத்திருக்கோம், x belongs to Gனா நம்ம என்ன ப்ரூவ் பண்ணியிருக்கோம், imply there exists a r greater than 0 such that b of x comma r subset of G. b of x comma r subset of G. அதனால x is an interior point. Hence G equal to interior of G. Or in other words, that is G is open. That is G is open in X. Okay, G is open in X. So second statement, given G1, G2, etc. Gm are open in X. Open in X. நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும்னா, to prove intersection J equal to 1 to M Gj இது வந்து ஓப்பன்னு சொல்லணும். So let x belongs to intersection J equal to 1 to M Gj. நான் இது எதை இம்ப்ளை பண்ணுது, x வந்து இன்டர்செக்ஷனில் இருந்ததுன்னா x வந்து எல்லா செட்லையும் இருக்க போகுது. This implies x belongs to Gj for J equal to 1 to N, 1 to M. x வந்து G1, G2, etc. Gmல இருக்கு. ஆனால் G1, G2, etc. Gm எல்லாமே வந்து ஓப்பன் செட். ஓப்பன் செட்டுனா x வந்து Gjயோட இன்டீரியர் பாயிண்ட், x வந்து Gjயோட இன்டீரியர் பாயிண்ட். அதுலேருந்து நமக்கு என்ன வரும்னா, ஏதோ ஒரு ரியல் நம்பர் வந்து கிரேட்டர் than 0ன்னு கிடைக்கும். such that b of x rj இது வந்து subset of Gj. இது வந்து subset of Gj. J equal to 1 to n. J equal to 1 to m. இப்போ நம்ம வந்து இன்னொரு ரேடியஸ் கண்டுபிடிக்கணும், such that b of x comma r belongs to subset of intersection சொல்லணும். இப்போ வந்து r1 r2 எடுத்துக்கோங்க. இப்போ இதிலேருந்து நம்ம இதை கன்க்ளூட் பண்ண முடியாது, b of x comma r2 subset of G1 சொல்ல முடியாது. எப்போன்னா if r2 greater than r1. ஏன்னா ரெண்டு ரியல் நம்பர் எடுக்கிறோம், r1 r2 ரெண்டு ரியல் நம்பர் எடுக்கிறோம். ஒன்று ரெண்டும் r1 லெஸ் தென் r2வாக இருக்கணும், அல்லது r1 ஈக்குவல் டு r2வாக இருக்கணும், அல்லது r2 கிரேட்டர் தென் r1ஆக இருக்கணும். மூணே கண்டிஷன், லா ஆஃப் ட்ரைகாட்டமி. இப்போ நான் இந்த கண்டிஷன் எடுத்துட்டேன்னா b of x comma r2 subset of G1 நம்மளால் சொல்ல முடியாது, இதை சொல்ல முடியாது. ஏன்னா வந்து இந்த நம்பருக்கு இது ட்ரூ, ஆனால் இந்த நம்பருக்கு ட்ரூவாக இல்லையான்னு நமக்கு தெரியாது. ட்ரூவாக இருக்கலாம், ஆனால் கண்டிப்பாக வந்து நம்மளால் சொல்ல முடியாது. ஆனால் இது ரெண்டுத்துக்கும் மினிமம் எடுத்துக்கிறேன். இது ரெண்டுக்கும் மினிமம் எடுத்தோன்னா என்ன சொல்லலாம்னா, b of x comma அந்த நம்பரை ஆர்னு வச்சுக்கலாம். ஆர்னு வச்சுக்கிட்டோன்னா b of x comma r subset of G1 சொல்ல முடியும், b of x comma r subset of G2 சொல்ல முடியும். அதாவது என்ன சொல்ல வரேன்னா, இப்போ வந்து ஆறுங்கிறது வந்து மினிமம் ஆஃப் r1 r2 எக்ஸட்ரா rm இப்படி எடுத்துக்கலாம். எப்படி எடுத்துக்கிட்டோன்னா இந்த நம்பர் வந்து பாசிட்டிவ் நம்பராக இருக்க போகுது. இந்த நம்பர் பாசிட்டிவ் நம்பராக இருக்க போகுது. ஏன்னா நம்ம வந்து ஃபைனைட் நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் நம்பர்ஸை பார்க்குறோம். உதாரணத்துக்கு 10 பாசிட்டிவ் நம்பர்னு வச்சுக்கலாம். 10ல் மினிமம் பார்க்கும்போது மினிமமும் பாசிட்டிவாக தான் இருக்க போகுது, மினிமம் 0ன்னு வராது. ஏன்னா 10 நம்பரில் மினிமம் பார்க்கும்போது அந்த 10 நம்பரில் ஏதாவது ஒரு நம்பர் தான் வரப்போகுது. ஸோ அதனால் r வந்து கிரேட்டர் தென் 0. இப்போ r கிரேட்டர் தென் 0ன்னா இதுலேருந்து நம்ம என்ன சொல்ல முடியும்னா, x comma r பால், ஓப்பன் பால், சென்டர் அட் x, ரேடியஸ் r பார்த்தோம்னா இது சப்செட் ஆஃப் ஓப்பன் பால், சென்டர் அட் x, ரேடியஸ் rj. எதனால் இந்த ரிலேஷன் நமக்கு வருது? ஏன்னா r லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு rj, r லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு r1, r லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு r2. அதனால் நமக்கு இந்த ரிலேஷன் வருது. ஆனால் இது வந்து சப்செட் ஆஃப் Gj, இது வந்து சப்செட் ஆஃப் Gj. j ஈக்குவல் டு 1 to m, j ஈக்குவல் டு 1 to m. இப்போ இந்த டேர்மை ஒமிட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா b of x comma r subset of Gj for j equal to 1 to m, for j equal to 1 to m. அதனால் என்ன கிடைக்க போகுது, b of x comma r subset of G1 intersection G2 intersection etc. intersection Gm.
அப்போ கொடுத்துருக்க எக்ஸுக்கு ஆரை வந்து நம்ம மினிமம் ஆஃப் R1 R2 எக்ஸட்ரா RMன்னு எடுத்தோம்னா பால் ஓப்பன் பால் சென்டர் அட் எக்ஸ் ரேடியஸ் ஆர் சப்செட் ஆஃப் இந்த ஃபைனைட் இன்டர்செக்ஷன். இந்த R1 R2 எக்ஸட்ரா RM இது வந்து எதுலேருந்து வருது? ஈச் GJ இஸ் ஓப்பன். ஈச் GJ இஸ் ஓப்பன். எக்ஸ் பிலாங்ஸ் டு GJங்கிறதுனால நம்மளால் ஒரு ரேடியஸ் கண்டுபிடிக்க முடியுது. ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து இந்த மினிமம் சூஸ் பண்ணுறதுங்கிறது வந்து ஒரு முக்கியமான ஒரு கண்டிஷன் இங்கே. ஸோ இதிலேருந்து நம்ம என்ன ப்ரூவ் பண்ணியிருக்கோம்னா ஃபைனைட் இன்டர்செக்ஷன் ஆஃப் ஓப்பன் செட் இஸ் ஓப்பன். இப்போ இன்டர்செக்ஷன் J equal to 1 to M GJ is an open set in X. ஸோ இந்த தியரத்தில் இருந்து நம்ம என்ன கன்க்ளூட் பண்ணியிருக்கோம்னா இந்த தியரத்தில் இருந்து நம்மக்கிட்ட வந்து நிறைய ஓப்பன் செட் இருக்குது. அதோட யூனியன் எடுத்தோம்னா அதுவும் ஓப்பனாக இருக்க போகுது. அப்புறம் ஃபைனைட் இன்டர்செக்ஷன் ஆஃப் ஓப்பன் செட்டும் வந்து ஓப்பனாக இருக்க போகுது. இப்போ இங்கே ஒரு கொஸ்டின் வரலாம், என்னென்னா ஏன் இங்கே எடுத்த மாதிரி ஆர்பிட்ரரி யூனியன் ஓப்பன் செட்டுன்னு சொன்ன மாதிரி இங்கே ஆர்பிட்ரரி இன்டர்செக்ஷன் ஆஃப் ஓப்பன் செட்டை வந்து ஓப்பன்னு நம்ம சொல்ல முடியுமா அப்படின்னா, இங்கே ப்ரூஃப் பார்த்தோன்னா இங்கே வந்து நம்ம மினிமம் யூஸ் பண்ணியிருக்கோம். மினிமம் இப்போ கவுண்டபிள் ஏதோ ஒரு பாசிட்டிவ் நம்பர் இருக்குது, கவுண்டபிள் நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் நம்பர்ஸ் இருக்குது, அதோட மினிமம் வந்து பாசிட்டிவாக வரணும்னு அவசியம் இல்லை. உதாரணத்துக்கு 1/n எடுத்துக்கலாம். 1/n வந்து கவுண்டபிள் நம்பர் ஆஃப் ரேஷ்னல் நம்பர்ஸ் இருக்குது. அதோடைய மினிமம் பார்த்தோம்னா மினிமமே இல்லை, அங்கே வந்து இன்ஃபிமம் பார்க்குறோம். இன்ஃபிமம் பார்த்தோம்னா அது வந்து 0, அது வந்து பாசிட்டிவ் நம்பர் இல்லை. ஸோ அப்போது வந்து இங்கே இதில் வந்து ஃபைனைட்டுங்கிறத வந்து நம்மளால் ஒமிட் பண்ண முடியாது. அதாவது ஃபைனைட் இன்டர்செக்ஷனாக ஓப்பன் செட்டு தான் ஓப்பனு, கவுண்டபிள் இன்டர்செக்ஷன் கூட ஓப்பன் கிடையாது. ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து நம்ம இந்த செட்டையே எடுத்துக்கலாம். ஸோ எக்ஸாம்பிள் let GJ equal to minus 1/j 1/j இதை எடுத்துக்கலாம். ஓகேங்களா? minus 1/j 1/j இது வந்து ஓப்பன் இன்டர்வல், அதனால் இன் ஆர்னு எடுத்துக்கலாம். இன் ஆர் இங்கே வந்து ஜே வந்து 1 to ஜே வந்து எந்த ஒரு நேச்சுரல் நம்பராக இருக்கலாம். ஃபார் ஜே பிலாங்ஸ் டு என், ஃபார் ஜே பிலாங்ஸ் டு எனி நேச்சுரல் நம்பர். இப்போ நமக்கு என்ன தெரியும்னா தென் ஜிஜே இஸ் ஓப்பன், ஏன்னா அது வந்து ஓப்பன் இன்டர்வல். ஜிஜே இஸ் அன் ஓப்பன் செட். ஜிஜே இஸ் அன் ஓப்பன் செட் இன் ஆர், ஏன்னா இது வந்து ஓப்பன் பால். எதனால்? இது வந்து ஓப்பன் பால், சென்டர் 0, ரேடியஸ் 1/j. நம்ம வந்து ஓப்பன் பால் எல்லாமே வந்து ஓப்பன் செட்டுன்னு சொல்லியிருக்கோம். அதனால் வந்து ஜிஜே வந்து ஓப்பன் செட்டு. ஆனால் ஜிஜேயோட இன்டர்செக்ஷன் என்ன வரப்போகுது? இன்டர்செக்ஷன் ஜே பிலாங்ஸ் டு என் ஜிஜே. இது வந்து என்ன வரப்போகுது? இந்த செட்டு, இந்த செட்டில் எல்லா செட்டுலேயும் 0 இருக்குது. 0 பிலாங்ஸ் டு ஜிஜே ஃபார் ஜே ஈக்குவல் டு 1 2 3 எக்ஸட்ரா. அதனால் 0 வந்து இந்த செட்டில் இருக்கும். ஆனால் 0வை தவிர வேறு ஏதாவது ஒரு எலமெண்ட் இருக்குமான்னு பார்த்தீங்கன்னா இருக்காது. அப்போ இந்த செட் என்ன? சிங்கிள்டன் 0. ஸோ ஹியர் இன்டர்செக்ஷன் ஜே பிலாங்ஸ் டு என், ஜிஜே வந்து என்ன வருது? சிங்கிள்டன் 0. அப்போது கவுண்டபிள் இன்டர்செக்ஷன் ஆஃப் ஓப்பன் செட் வந்து என்ன வந்திருக்கு நமக்கு? ஓப்பன் இல்லை, அது வந்து சிங்கிள்டன் 0. அது வந்து சிங்கிள்டன் 0 இஸ் நாட் அ ஓப்பன் செட், இஸ் நாட் அன் ஓப்பன் செட். ஏன்னா வந்து 0ங்கிறது இந்த செட்டில் இருக்குது, அது வந்து இன்டீரியர் பாயிண்ட் இல்லை. இஸ் நாட் அன் ஓப்பன் செட் இன் ஆர். அப்போது நம்மளுடைய ப்ரீவியஸ் தியரத்தில் ஃபைனைட் இன்டர்செக்ஷன் ஆஃப் ஓப்பன் செட்டு தான் வந்து ஓப்பன். அந்த ஃபைனைட்டுங்கிற அந்த கண்டிஷனை நம்மளால் ரிலாக்ஸ் பண்ண முடியாது. ஓகே, இப்போது நம்ம வந்து ஓப்பன் செட்டு யூனியனோட ரிலேட் பண்ணோம். இப்போது ஆப்வியஸான ஒரு அப்சர்வேஷன் என்னென்னா, ஆப்வியஸான ஒரு அப்சர்வேஷன் ஜிங்கிறது வந்து ஏதோ ஒரு ஓப்பன் செட்னு எடுத்துக்கோங்க. ஜி பி அன் ஓப்பன் செட் இன் அ மெட்ரிக் ஸ்பேஸ், ஏதோ ஒரு மெட்ரிக் ஸ்பேஸ்னு எடுத்துக்கலாம். மெட்ரிக் ஸ்பேஸ் XDன்னு எடுத்துக்கலாம். மெட்ரிக் ஸ்பேஸ் XD. அப்போ நான் எப்படி எழுதலாம்னா ஜியை வந்து தென் ஜி ஈக்குவல் டு
யூனியன் x belongs to G B of x Rx B of x, Rx. இந்த மாதிரி என்னால் எழுத முடியும். என்ன ரீசன்னா G வந்து ஓப்பனு, அதில் உள்ள ஒவ்வொரு எக்ஸுக்கும் ஒரு ரேடியஸ் கிடைக்கும் such that B of x, Rx subset of G. B of x, Rx subset of G. அது எல்லாத்துக்கும் யூனியன் பார்த்தாலும் அது வந்து ஸோ இதை ஏன்னு எடுத்துக்கோங்க, இதை பின்னு எடுத்துக்கோங்க. இதை நம்மளால் ப்ரூவ் பண்ண முடியும். என்ன ரீசன்னா ஃபார் எவ்ரி எக்ஸ் இன் ஜி தேர் எக்ஸிஸ் Rx greater than 0 such that B of x Rx subset of G. B of x Rx subset of G. ஏன்னா G வந்து ஓப்பன். அப்போ x belongs to G is an interior point. அதை யூஸ் பண்ணியிருக்கோம். அப்போ யூனியன், இதோட யூனியன் பார்த்தோன்னா என்ன வரும்? So this implies union x belongs to G B x Rx. கொடுத்துருக்க எக்ஸுக்கு நம்மளால் ஒரு Rx கண்டுபிடிக்க முடியும் இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி. இப்போ இந்த பால்ஸோட எல்லா பால்ஸோட யூனியன் பார்க்குறோம். யூனியன் பார்த்தோம்னா யூனியன் x belongs to G B of x, Rx. இது வந்து சப்செட் ஆஃப் G. இது வந்து சப்செட் ஆஃப் G. ஏன்னா ஒவ்வொன்றும் சப்செட் ஆஃப் G, யூனியனும் சப்செட் ஆஃப் G. இப்போ இது ஓப்பன். ஆனால் ஆப்வியஸாக இங்கே எக்ஸு ஜியில் ஒரு எலமெண்ட் எக்ஸ்ன்னு எடுங்க, அது வந்து B of x, Rல இருக்குது, B of x, Rxல இருக்குது. அதனால் நமக்கு இது சப்செட் ஆஃப் x belongs to G B of x Rx. அப்போ நமக்கு வந்து இந்த ஈக்குவாலிட்டி கிடச்சிருது. இந்த ஈக்குவாலிட்டி இங்கே கிடச்சிருது. அப்போ இந்த ரிமார்க்கில் நம்ம என்ன சொல்லியிருக்கோன்னா, ஒரு ஓப்பன் செட் இருந்ததுன்னா அது யூனியன் ஆஃப் ஓப்பன் பால். ஓகே, எவ்ரி ஓப்பன் செட் இஸ் அ யூனியன் ஆஃப் ஓப்பன் பால்ஸ். அதை தான் நம்ம வந்து இங்கே சொல்லியிருக்கோம். தட் இஸ் எவ்ரி ஓப்பன் செட் G is a union of open balls. ஓகே, இப்போ ரியல் லைனில் வந்து நம்ம இன்னும் கூட ஃபர்தராக ஒரு விஷயம் சொல்ல முடியும். எவ்ரி ஓப்பன் செட் இஸ் அ யூனியன் ஆஃப் இஸ் அ கவுண்டபிள் யூனியன் ஆஃப் டிஸ்ஜாயிண்ட் ஓப்பன் இன்டர்வல்ஸ். ஓகே, நம்ம என்ன சொல்லலாம் ரியல் லைனில் if G is an open set in R, Rல உள்ள ஏதோ ஒரு ஓப்பன் செட். Rன்னு சொன்னாலே நம்ம வந்து வித் ரெஸ்பெக்ட் டு த யூஷுவல் மெட்ரிக்னு எடுத்துக்கணும். அதாவது இங்கே வந்து D of x, y, டிஸ்டன்ஸ் பிட்வீன் x, y என்ன மாடுலஸ் x minus y. அந்த மெட்ரிக்கில் நம்ம டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். G வந்து ஓப்பன் செட் இன் Rன்னா தென் G இது வந்து கவுண்டபிள் யூனியன் ஆஃப் pairwise disjoint open interval. இது வந்து ப்ரீவியஸ் ஸ்டேட்மெண்ட்டில் வந்து என்ன சொல்லியிருக்கோன்னா, ஓப்பன் செட்டுனா அது வந்து யூனியன் ஆஃப் ஓப்பன் பால்ஸ். ஆனால் ரியல் லைனில் வரும்போது அது வந்து நாட் ஓன்லி யூனியன் ஆஃப் ஓப்பன் பால்ஸ், அந்த கலெக்ஷன் எவ்வளவு, அந்த யூனியனில் எத்தனை மெம்பர், அந்த செட் ஆஃப் ஆல் BX, RX அதோடைய கார்டினாலிட்டி என்னவாக இருக்க முடியும்? அதோட கார்டினாலிட்டி கவுண்டபிளாக தான் இருக்கும். அதே நேரத்தில் இது எல்லாமே வந்து டிஸ்ஜாயிண்ட் ஓப்பன் பால்ஸாகவும் என்னால் எழுத முடியும். ஸோ இதை எப்படி ப்ரூவ் பண்ணுறது? ஸோ இங்கே மெயின் ஐடியா வந்து Q இஸ் டென்ஸ் இன் R. அதாவது செட் ஆஃப் ஆல் ரேஷனல் நம்பர்ஸ் அது வந்து கவுண்டபிள் தான் இருக்குது, ஆனால் அது வந்து டென்ஸ் இன் R. அதுதான் வந்து மேஜரான ரோல் ப்ளே பண்ணுது. ஓகே, இப்போ உதாரணத்துக்கு நம்ம வந்து G வந்து ஒரு இன்டர்வல்னு எடுத்துக்கிட்டாலே என்ன வரும்? G வந்து உதாரணத்துக்கு -1, எடுத்துக்கோங்க. இங்கே வந்து இதுவே ஒரு ஓப்பன் பால் தான். எனக்கு வந்து ஒரே ஒரு எலமெண்ட்டு தான் வேணும். ஒரு எலமெண்ட். அது என்ன எலமெண்ட்டு? -1, 1. ஸோ இந்த தியரம் வந்து ட்ரூ. G வந்து எப்போ G வந்து ஒரு ஓப்பன் பாலாக இருந்ததுன்னா, இப்போ G வந்து ஜென்ரல் ஓப்பன் செட். ஸோ அதுக்கு வந்து எப்படி ப்ரூவ் பண்ணுறது?
நம்ம ஏற்கனவே என்ன பார்த்துட்டோம்னா G ஈக்குவல் டு யூனியன் x பிலாங்ஸ் டு G B x Rx. இந்த Rxங்கிறது என்ன, எதில் இருந்து வருது, வேர் Rx greater than 0 satisfies Bx Rx subset of G. Okay, Bx Rx subset of G. இப்போ நம்ம வந்து ஒரு இதிலிருந்து ஒரு கவுண்டபிள் கலெக்ஷன் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். அது டிஸ்ஜாயிண்டாக இருக்குது, அதோடைய யூனியன் ஜின்னு சொல்லணும். ஓகே, ஸோ ஜியில் வந்து எக்ஸ் ரிலேட்டட் டு ஒய் எப்போன்னா there exists an open interval I satisfying x, y இது ரெண்டுமே ஐயில் இருக்கணும் and I subset of G ல இருக்கணும். ஓகே, இந்த மாதிரி அதாவது x y இது வந்து x, y belongs to G னா for x, y belongs to G x related to y எப்போ சொல்லுவேன்னா x, y வந்து ஒரு ஓப்பன் இன்டர்வல்குள்ளே இருக்கணும், அந்த ஓப்பன் இன்டர்வல் வந்து Gக்குள்ளே சப்செட்டாக இருக்கணும். இப்போ இது வந்து ஈஸியாக நம்மளால் வந்து ரிஃப்ளெக்சிவ்னு சொல்ல முடியும், ஏன்னா G வந்து ஓப்பன் செட்டு. ஃபார் எவ்ரி எக்ஸ் there is a open interval B of x, Rx which is a subset of G. அதனால் இது வந்து ரிஃப்ளெக்சிவ். ஓகே, ஸோ இந்த இது வந்து ரிஃப்ளெக்சிவ்னு சொல்ல முடியும், ரிஃப்ளெக்சிவ். அதே மாதிரி இது வந்து சிமெட்ரியும் சொல்லிடலாம், எக்ஸ் ரிலேட்டட் டு ஒய்னா ஒய் ரிலேட்டட் டு எக்ஸ், ஏன்னா எக்ஸ், ஒய் பிலாங்ஸ் டு ஐன்னா ஒய், எக்ஸ் ஆல்சோ பிலாங்ஸ் டு ஐ. ஸோ அது வந்து அதனால் இந்த ரிலேஷன் வந்து ரிஃப்ளெக்சிவ். ரெண்டாவது சிமெட்ரியும் ஈஸியாக சொல்லிடலாம். அடுத்து வந்து இது வந்து டிரான்சிட்டிவ் ரிலேஷன். எதனால் டிரான்சிட்டிவ் ரிலேஷன், சப்போஸ் எக்ஸ், ஒய் எக்ஸ் ரிலேட்டட் டு ஒய்ன்னு எடுத்துக்கலாம் அண்ட் ஒய் ரிலேட்டட் டு ஜெட்னு எடுத்துக்கலாம். ஓகே, லெட் எக்ஸ் ரிலேட்டட் டு ஒய் அண்ட் ஒய் ரிலேட்டட் டு ஜெட். பட் என்ன நம்ம ப்ரூவ் பண்ணணும், டு ப்ரூவ் எக்ஸ் ரிலேட்டட் டு ஜெட், எக்ஸ் ரிலேட்டட் டு ஜெட். இப்போ எக்ஸ் ரிலேட்டட் டு ஒய்னா என்ன, தேர் எக்ஸிஸ்ட் I1, ஏதோ ஒரு இன்டர்வல் I1 such that x, y belongs to I1 and I1 இது வந்து subset of G, I1 இது வந்து subset of G. இப்போ அதே மாதிரி இது வந்து x, yக்கு, அதே மாதிரி y, zக்கு எடுத்துக்கோங்க, there exists I2 such that y, z belongs to I2 and I2 is a subset of G, I2 is a subset of G. இப்போ இங்கே வந்து எக்ஸு, ஒய்ன்னு எடுத்திருக்கோம், ஒய் ஜெட்டுன்னு எடுத்திருக்கோம். இப்போ வந்து நமக்கு வந்து ரெண்டு ரியல் நம்பர் இருக்குன்னா நம்மளால் வந்து ரெண்டே கண்டிஷன் தான், மூணே கண்டிஷன் தான் சொல்லலாம். ஒன்று எக்ஸ் லெஸ் தேன் ஒய் ஆர் ஒய் லெஸ் தேன் எக்ஸு ஆர் ஒய் லெஸ் தேன் எக்ஸு. இது வந்து டிரான்சிட்டிவ் வந்து இப்போ மூணுமே டிஸ்டிங்க்ட் பாயிண்ட் எடுத்துக்கலாம், ஏன்னா அதர்வைஸ் இது வந்து ட்ரிவியல். இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு ஒய்ன்னு வச்சுக்கோங்க, எக்ஸ் ஈக்குவல் டு ஒய்னாலும் அல்லது ஒய் ஈக்குவல் டு ஜெட்னாலும் இது வந்து ட்ரிவியலாக டிரான்சிட்டிவ் ப்ரூவ் பண்ணிடலாம். ஸோ அதனால் மூணுமே டிஸ்டிங்க்ட்னு எடுத்துக்கலாம், மூணுமே டிஸ்டிங்க்ட். அதாவது எக்ஸ் நாட் ஈக்குவல் டு ஒய், ஸோ அஸ்யூம் எக்ஸ் நாட் ஈக்குவல் டு ஒய், ஒய் நாட் ஈக்குவல் டு ஜெட் அண்ட் எக்ஸ் நாட் ஈக்குவல் டு ஜெட். எல்லாமே டிஸ்டிங்க்ட் பாயிண்ட்ஸ், 3 டிஸ்டிங்க்ட் பாயிண்ட்ஸ். இப்போ எக்ஸ் நாட் ஈக்குவல் டு ஒய்னா நமக்கு வந்து எக்ஸ் லெஸ் தேன் ஒய்யாக இருக்கணும் அல்லது ஒய் லெஸ் தேன் எக்ஸாக இருக்கணும். அப்போது அதே மாதிரி இப்போ ஒய் லெஸ் தேன் ஜெட்டாக இருக்கணும் அல்லது ஜெட் லெஸ் தேன் ஒய்யாக இருக்கணும். ஓகே, ஜெட் லெஸ் தேன் ஒய்யாக இருக்கணும். இப்போது நான் இந்த கேஸை மட்டும் எடுத்துக்கிறேன், மற்ற கேஸ்லாம் வந்து நீங்கள் ஈஸியாக சொல்லலாம், ஈஸியாக வந்து ப்ரூவ் பண்ணலாம். இப்போ இந்த கேஸ் எடுத்துக்கோங்க, எக்ஸ் லெஸ் தேன் ஒய்ன்னு எடுத்துக்கோங்க, ஒய் லெஸ் தேன் ஜெட்டுன்னு எடுத்துக்கோங்க. இப்போ நமக்கு வந்து இங்கே I1ங்கிறது வந்து ஓப்பன் இன்டர்வல் கண்டெய்னிங் எக்ஸ், ஒய். அதனால் நமக்கு என்ன வருதுன்னா எக்ஸ், ஒய் சப்செட் ஆஃப் I1, எக்ஸ், ஒய் சப்செட் ஆஃப் I1. ஏன்னா I1ங்கிறது வந்து ஓப்பன் இன்டர்வல் கண்டெய்னிங் எக்ஸ், ஒய்.
ஓப்பன் இன்டர்வல் கண்டெய்னிங் எக்ஸ் கமா ஒய். நீங்கள் இன்டர்வல்ங்கிற ப்ராப்பர்ட்டி அதோட டிஃபைனிங் ப்ராப்பர்ட்டி என்ன? எப்போ ஒரு செட்டை இன்டர்வல்னு சொல்லுவோம், அதில் கொடுத்துருக்க அதில் எடுக்கிற எந்த 2 பாயிண்ட்டுக்கும் இடையில உள்ள எல்லா பாயிண்ட்டும் வந்து அந்த செட்லேயே இருக்கணும். அதாவது ஒரு செட் ஐங்கிறது ஒரு செட்டு, இதை எப்போ இன்டர்வல்னு சொல்லுவோம்னா ஃபார் எக்ஸ் கமா ஒய் பிலாங்ஸ் டு இது இந்த செட்டு இந்த இன்டர்வல் எக்ஸ் கமா ஒய் சப்செட் ஆஃப் ஐ. அப்போ தான் அந்த செட்டை வந்து இன்டர்வல்னு சொல்லுவோம். இப்போ நம்ம வந்து இங்கே ஓப்பன் இன்டர்வல்னு எடுத்திருக்கோம். ஓப்பன் இன்டர்வல்ங்கிறதுனால எக்ஸ் கமா ஒய் சப்செட் ஆஃப் I1, எக்ஸ் கமா ஒய் சப்செட் ஆஃப் I1. அதே மாதிரி y கமா z சப்செட் ஆஃப் I2, y கமா z சப்செட் ஆஃப் I2. ஆனால் இது வந்து ஓப்பன் இன்டர்வல். இது ஓப்பன் இன்டர்வல்ங்கிறதுனால நம்ம வந்து இதை இன்னும் கூட கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். லெஃப்ட் சைடில் இன்னும் கூட எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். அதே மாதிரி இங்கே ரைட் சைட்லேயும் இன்னும் கூட எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். இப்போ நம்ம இந்த இன்டர்வல் எடுத்துக்கலாம். எந்த இன்டர்வல்னா I ஈக்குவல் டு I1 யூனியன் I2, I ஈக்குவல் டு I1 யூனியன் I2. இது வந்து இன்டர்வலாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. யூனியன் ஆஃப் இன்டர்வல்ஸ் வந்து இன்டர்வலாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் இந்த கேஸில் வந்து இன்டர்வலாக இருக்குது. ஏன்னா இங்கே பாருங்கள், இங்கே வந்து y இருக்குது, இங்கேயும் y இருக்குது. அப்போ எக்ஸ் கமா ஒய், எக்ஸ் கமா ஜெட் இது வந்து சப்செட் ஆஃப் I1 யூனியன் I2. அதே நேரத்தில் இங்கே இந்த இன்டர்செக்ஷனில் வந்து ஓகே. ஸோ இதை வந்து எப்படி ஈஸியாக இதை எப்படி இன்டர்வல்னு சொல்லலாம்னா யூனியன் ஆஃப் 2 இன்டர்வல்ஸ் இஸ் அன் இன்டர்வல் எப்போன்னா அந்த இன்டர்செக்ஷன் வந்து நான் எம்டியாக இருக்கணும். ஸோ நான் அந்த ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணிக்கிறேன். I1 யூனியன் I2 is an interval எப்போன்னா இன்டர்வல் if and only if I1 intersection I2 வந்து நான் எம்டியாக இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா I1 I2 வந்து இன்டர்வல், யூனியனும் இன்டர்வல் எப்போன்னா I1 intersection I2 நான் எம்டி. இப்போ அந்த கண்டிஷன் எடுத்துட்டேன்னா இங்கே இன்டர்செக்ஷனில் எனக்கு அட்லீஸ்ட் y இருக்குது. ஸோ அதனால் I1 யூனியன் I2 is an interval here. அப்போ I equal to I1 union I2 is an interval. அதே நேரத்தில் இது வந்து ஓப்பனாகவும் இருக்கும். ஏன்னா I1ம் ஓப்பன், I2ம் ஓப்பன், யூனியன் ஆஃப் 2 ஓப்பன் செட் இஸ் ஓப்பன். அதனால் is an open interval and x, z belongs to I. ஏன்னா x, y, x belongs to I1, z belongs to I2. அதனால் x, z belongs to I. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன சொல்லலாம்னா x is related to z. அப்போ இந்த ரிலேஷன் ஏற்கனவே ரிஃப்ளெக்சிவாக இருக்குன்னு பார்த்துட்டோம், சிமெட்ரியாக இருக்குன்னு பார்த்துட்டோம். இப்போ இதுலேருந்து வந்து டிரான்சிட்டிவும் வருதுன்னு சொல்லியாச்சு. ஸோ இதுலேருந்து இது டிரான்சிட்டிவ். ஓகே, இப்போ நம்ம என்ன சொல்லியிருக்கோம்னா ஜியில் வந்து இந்த டில்டேங்கிறது வந்து ஒரு ரிஃப்ளெக்சிவ் சிமெட்ரிக் டிரான்சிட்டிவ் ரிலேஷன். அப்போ இது வந்து என்னன்னா ஒரு ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் ஆன் ஜி. நம்ம ஏற்கனவே ஈக்குவலன்ஸ் ரிலேஷனை பற்றி என்ன பார்த்துருக்கோம்னா ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் வந்து எந்த செட்டில் டிஃபைன் பண்ணியிருக்கோமோ அந்த செட்டை வந்து பேர்வைஸ் டிஸ்ஜாயிண்ட் செட்ஸாக வந்து டிவைட் பண்ணோம். அதோடைய யூனியன் வந்து கொடுத்துருக்க செட்டாக வந்து வரப்போகுது. அதுக்கெல்லாம் பேர் வந்து ஈக்குவலன்ஸ் கிளாஸ். ஸோ அப்போ வந்து நம்ம இந்த ஈக்குவலன்ஸ் கிளாஸ் எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஜி, இது இந்த செட்டு வந்து என்ன, செட் ஆஃப் ஆல் y in G such that x related to y is an equivalence class. இப்போ G வந்து இந்த ரிலேஷனை இந்த ஈக்குவலன்ஸ் கிளாஸஸாக பிரிச்சிரும். ஈக்குவலன்ஸ் கிளாஸஸாக பிரிக்கிறது மட்டும் இல்லை, எந்த 2 ஈக்குவலன்ஸ் கிளாஸ் எடுத்தாலும் ஒன்று அது ரெண்டும் சேமாக இருக்கும் அல்லது டிஸ்ஜாயிண்டாக இருக்கும். ஓகே, ஸோ நமக்கு இதுலேருந்து ஈக்குவலன்ஸ் கிளாஸ்லேருந்து என்ன தெரியும்னா G ஈக்குவல் டு யூனியன் எக்ஸ் இன் ஜி
இது ஆப்வியஸ். அண்ட் ix intersection ij equal to empty or ஓகே. கொடுத்துருக்க செட்டை வந்து ஈக்குவலன்ஸ் கிளாஸஸ் வந்து டிஸ்ஜாயிண்ட்டாக டிவைட் பண்ணிடுறோம். அதோடைய யூனியன் வந்து கொடுத்துருக்க செட்டாக இருக்க போகுது. ஓகே, இப்போது ஸோ இதுதான் நம்மளுடைய தேவையான கலெக்ஷன். ஸோ இதில் வந்து நாம் கவுண்டபிள் கலெக்ஷன் மட்டும் எடுத்தால் போதும்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட் பாயிண்ட் வந்து இது வந்து கவுண்டபிள்னு சொல்லணும், அதே நேரத்தில் இது வந்து ஓப்பன்னு சொல்லணும். ஓகே, ஸோ நம்ம வந்து 2 கண்டிஷன் இங்கே சொல்ல வேண்டியிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு கிளைம் வந்து இந்த ஈக்குவலன்ஸ் கிளாஸ் வந்து இஸ் அன் ஓப்பன் செட்டுன்னு, இஸ் அன் ஓப்பன் இன்டர்வல்னு சொல்லணும். இஸ் அன் ஓப்பன் இன்டர்வல் ஃபார் எக்ஸ் இன் ஜி. இப்போ ஃபார் எவ்ரி ஒய் இன் எக்ஸ் நமக்கு என்ன தெரியும்னா தேர் எக்ஸிஸ்ட் அன் இன்டர்வல். நான் வந்து இது எக்ஸ் கமா ஒய்ன்னு எடுத்துக்கிறேன். எக்ஸ் கமா ஒய் இன்டர்வல் என்ன கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னா எக்ஸ் கமா ஒய் பிலாங்ஸ் டு ஐ எக்ஸ் கமா ஒய் அண்ட் ஐ எக்ஸ் கமா ஒய் இஸ் அ சப்செட் ஆஃப் ஜி. இது வந்து ஓப்பன் இன்டர்வல். ஜஸ்ட் அந்த டெஃபனிஷனை யூஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் இது வந்து ஓப்பன் இன்டர்வல்ங்கிறதுனால இதில் உள்ள ஒவ்வொரு பாயிண்ட்டுமே வந்து இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட் எக்ஸுக்குள்ளே தான் இருக்க போகுது. ஒவ்வொரு பாயிண்ட்டும், அதாவது இதில் ஒரு ஜெட்டுன்னு எடுத்தாலும் ஜெட் பிலாங்ஸ் டு ஐ எக்ஸ் கமா ஒய்ன்னு எடுத்தீங்கன்னா என்ன வரப்போகுது? திஸ் இம்ப்ளைஸ் ஜெட் பிலாங்ஸ் டு ஸ்கொயர் ப்ராக்கெட் எக்ஸ். ஏன்னா ஸ்கொயர் ப்ராக்கெட் எக்ஸுங்கிறது என்ன? set of all y in G such that x is related to y. அப்போ ஒரு y எடுத்துக்கோங்க, yன்னு ஒரு எலமெண்ட் எடுங்க, அதுலேருந்து நமக்கு ஒரு ஓப்பன் இன்டர்வல் வரும். அந்த ஓப்பன் இன்டர்வல் என்ன ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னா எக்ஸ் கமா ஒய் பிலாங்ஸ் டு அந்த ஓப்பன் இன்டர்வல் ஐ எக்ஸ் கமா ஒய் சப்செட் ஆஃப் ஜி. ஆனால் இதுலேருந்து நம்ம என்ன அப்சர்வ் பண்ணலான்னா இந்த ஐ எக்ஸ் கமா ஒய் வந்து சப்செட் ஆஃப் ஸ்கொயர் ப்ராக்கெட் எக்ஸ்ன்னு வரப்போகுது. தட் இஸ் ஐ எக்ஸ் கமா ஒய் த சப்செட் ஆஃப் எக்ஸ். ஏன்னா ஜெட் பிலாங்ஸ் டு ஐ எக்ஸ் கமா ஒய்ன்னு எடுத்தோன்னா ஜெட் பிலாங்ஸ் டு ஸ்கொயர் ப்ராக்கெட் எக்ஸ்ன்னு வரப்போகுது. ஏன்னா டெஃபனிஷனை யூஸ் பண்ணியிருக்கேன். அப்போ நமக்கு இங்கே ஸ்கொயர் ப்ராக்கெட் இதுலேருந்து என்ன வருதுன்னா ஸ்கொயர் ப்ராக்கெட் எக்ஸு இது வந்து யூனியன் ஒய் பிலாங்ஸ் டு ஸ்கொயர் ப்ராக்கெட் எக்ஸ் ஐ எக்ஸ் கமா ஒய். ஏன்னா ஐ எக்ஸ் கமா ஒய் சப்செட் ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்லியிருக்கேன். இப்போ ஒய்யை வேரி பண்ணுங்க. இதில் ஒய்யை வேரி பண்ணால் கொடுத்துருக்க ஒய்க்கு நமக்கு ஒரு ஐ எக்ஸ் கமா ஒய் வரும், விச் இஸ் அ சப்செட் ஆஃப் ஸ்கொயர் ப்ராக்கெட் எக்ஸ். இப்போ ஒய்யை வேரி பண்ணோன்னா இந்த செட்டோடைய யூனியனும் வந்து ஸ்கொயர் ப்ராக்கெட் எக்ஸுக்குள்ளே தான் வரப்போகுது. எக்ஸுக்குள்ளே வரப்போகுது. ஸோ அதனால் இது வந்து ட்ரூ. யூனியன் ஒய் பிலாங்ஸ் டு ஸ்கொயர் ப்ராக்கெட் எக்ஸ் ஐ எக்ஸ் கமா ஒய் இஸ் அ சப்செட் ஆஃப் எக்ஸ். அதே நேரத்தில் இது வந்து இஸ் அ சப்செட் ஆஃப் யூனியன் ஒய் பிலாங்ஸ் டு எக்ஸ் ஐ எக்ஸ் கமா ஒய். இதுவும் ட்ரூ. அதாவது இவ்வளோ நேரம் இது ட்ரூன்னு சொன்னேன், ஆனால் இது வந்து இந்த இன்க்ளூஷன் வந்து ஆப்வியஸ்லி ட்ரூ. ஏன்னா ஒரு ஒய் எடுங்க, இங்கே ஒய் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒய் ரிலேட்டட் டு எக்ஸ்னால் தேர் இஸ் அன் ஓப்பன் இன்டர்வல் எக்ஸ் ஐ எக்ஸ் கமா ஒய் கண்டெய்னிங் எக்ஸ் கமா ஒய் விச் இஸ் அ சப்செட் ஆஃப் ஜி. ஆனால் எக்ஸ் கமா ஒய் பிலாங்ஸ் டு ஐ எக்ஸ் கமா ஒய். அப்போது என்ன வருதுன்னா ஃபார் ஒய் பிலாங்ஸ் டு ஐஎக்ஸ்ஒய் இம்ப்ளைஸ் ஒய் பிலாங்ஸ் டு கேபிட்டல் ஐஎக்ஸ்ஒய். ஏன்னா ஒரு இன்டர்வல் கண்டுபிடிச்சிருக்கோம். இது வந்து ஒவ்வொரு ஒய்க்கும் இது வந்து ட்ரூ. அப்போ என்ன வருதுன்னா
இதுலேருந்து என்ன சொல்லலாம்னா இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட் எக்ஸ் இஸ் அ சப்செட் ஆஃப் யூனியன் ஒய் பிலாங்ஸ் டு எக்ஸ் ஐ எக்ஸ் கமா ஒய். அப்போ ஸ்கொயர் ப்ராக்கெட் எக்ஸ் வந்து என்ன சொல்லியிருக்கோம்னா இந்த ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி ஸ்கொயர் ப்ராக்கெட் எக்ஸ் வந்து என்னன்னா யூனியன் ஒய் பிலாங்ஸ் டு ஸ்கொயர் ப்ராக்கெட் எக்ஸ் ஐ எக்ஸ் கமா ஒய். ஓகே, ஐ எக்ஸ் கமா ஒய். அப்போ இது வந்து ஒரு ஓப்பன் செட்டுன்னு சொல்லியிருக்கோம். இதுலேருந்து என்ன சொல்லியிருக்கோம்னா ஏன்னா இது வந்து யூனியன் ஆஃப் ஓப்பன் இன்டர்வல்ஸ், யூனியன் ஆஃப் ஓப்பன் இன்டர்வல்ஸ். அதனால் இது வந்து ஒரு ஓப்பன் செட்டு. ஆனால் நம்ம வந்து என்ன சொல்லணும்னா இட் இஸ் அன் ஓப்பன் இன்டர்வல்னு சொல்லணும். நம்ம வந்து இது ஓப்பன் செட்டுன்னு சொல்லணும்னு இல்லை, நம்ம இது வந்து ஓப்பன் இன்டர்வல்னு சொல்லணும். ஓகே, எகெயின் நான் வந்து இந்த ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணுவேன் ஓப்பன் இன்டர்வல்னு சொல்கிறதுக்கு. இப்போ நம்ம வந்து ஏதோ ரெண்டு எலமெண்ட் எடுத்துக்கலாம். லெட் y1 y2 பிலாங்ஸ் டு ஸ்கொயர் ப்ராக்கெட் எக்ஸ்னு எடுத்துக்கலாம் அண்ட் y1 லெஸ் தேன் y2ன்னு எடுத்துக்கலாம். y1 less than y2 to prove square bracket y1 closed interval y1 y2 subset of square bracket x, subset of square bracket x. இதை நம்ம சொல்லணும். ஓகே, இப்போ y1 y2 இதில் இருக்கு, அதனால y1 belongs to square bracket xங்கிறதுனால imply there exists an interval x y1 satisfying x y1 ரெண்டுமே இந்த இன்டர்வல்ல இருக்கு which is a subset of g. அதே மாதிரி y2க்கும் ட்ரூ. அதே மாதிரி y2 also belongs to square bracket x. This implies there exists I x y2 satisfying x y2 belongs to I x comma y2 which is a subset of g, இப்போ உங்கள்கிட்ட ரெண்டு இன்டர்வல் இருக்கு, அந்த ரெண்டு இன்டர்வலோட இன்டர்செக்ஷன் நான் எம்டி. அது ரெண்டு இன்டர்வலோட இன்டர்செக்ஷன் நான் எம்டி. ஏன்னா x belongs to I x y1 intersection I x y2. இதுவும் இன்டர்வல். இந்த ரெண்டு இன்டர்வலோட இன்டர்செக்ஷன் வந்து நான் எம்டி. அதனால this implies I x y1 union I x y2 is an interval, is an open interval. இப்போ இது ஒரு ஓப்பன் இன்டர்வல்னா இதுலேருந்து உங்களுக்கு என்ன வரப்போகுது? this implies closed interval y1 comma y2 is a subset of I x y1 union I x y2. ஏன்னா அதுதான் வந்து இன்டர்வலோடைய டெஃபனிஷன். ஒரு செட்டு இன்டர்வல்னா அதில் உள்ள எந்த ரெண்டு பாயிண்ட் எடுத்தாலும் அந்த க்ளோஸ்டு இன்டர்வல் வந்து அந்த செட்டில் கண்டெய்னாக இருக்கும். ஆனால் IX1 சப்செட் ஆஃப் எக்ஸு, இதுவும் சப்செட் ஆஃப் எக்ஸு, ஸ்கொயர் ப்ராக்கெட் எக்ஸு. அதனால் இது வந்து சப்செட் ஆஃப் ஸ்கொயர் ப்ராக்கெட் எக்ஸ். இது வந்து சப்செட் ஆஃப் ஸ்கொயர் ப்ராக்கெட் எக்ஸு. ஓகே, ஏன்னா நம்ம வந்து இங்கே ஏற்கனவே சொல்லிட்டோம் எக்ஸுங்கிறது என்ன? எக்ஸுங்கிறது வந்து எக்ஸு ஸ்கொயர் ப்ராக்கெட் எக்ஸுங்கிறது யூனியன் ஒய் பிலாங்ஸ் டு ஸ்கொயர் ப்ராக்கெட் எக்ஸ் ஐ எக்ஸ் கமா ஒய். ஸோ அப்போ இதுவே இங்கே வந்து y1 y2ன்னு ரெண்டு எலமெண்ட் எடுத்திருக்கோம். சாட்டிஸ்ஃபைங் y1 லெஸ் தென் y2. நம்ம எவென்ச்சுவலாக என்ன ப்ரூவ் பண்ணியிருக்கோம்னா the closed interval y1 comma y2 subset of square bracket x. அதனால square bracket x வந்து is an interval. Hence square bracket x இது வந்து equivalence class is an open interval. In G. இப்போ நம்ம வந்து என்ன ப்ரூவ் பண்ணியிருக்கோம்னா G which is union x belongs to G square bracket x. ஓகே, இதில் உள்ள ஒவ்வொன்றும் வந்து ஓப்பன் இன்டர்வல். அதே நேரத்தில் and ஸ்கொயர் bracket x வந்து ஓப்பன் இன்டர்வல் and விட where and
square bracket x intersection square bracket y, it is going to be empty or square bracket x. okay, இந்த ரெண்டு கண்டிஷன் தான் நடக்க போகுது. இந்த ரெண்டு கண்டிஷன் தான் நடக்க போகுது. இது எப்போன்னா இஃப் எக்ஸ் நாட் ரிலேட்டட் டு ஒய், இது எப்போன்னா எஃப் எக்ஸ் ரிலேட்டட் டு ஒய். இப்போ நம்ம வந்து ஒரு கவுண்டபிள் கலெக்ஷன் இருக்குன்னு சொன்னால் போதும். ஒரு கவுண்டபிள் கலெக்ஷன் நம்மளால் கொடுக்க முடியும். அதோடைய யூனியன் வந்து ஜின்னு சொல்லணும். இப்போது ஓப்பன் இன்டர்வல்னு எடுத்துட்டோன்னா, உதாரணத்துக்கு ஒரு இன்டர்வல் எடுத்துக்கலாம், எக்ஸ் மைனஸ் எப்சிலன் எக்ஸ் ப்ளஸ் எப்சிலன். இப்போ இதில் வந்து நிறைய ரியல் நம்பர்ஸ் இருக்குது, இன் பர்டிகுலர் நிறைய ரேஷ்னல் நம்பர்ஸ் இருக்குது. ஓகே, இன் பர்டிகுலர் நிறைய ரேஷ்னல் நம்பர்ஸ் இருக்குது. இப்போ இந்த இன்டர்வல்ல இருந்து நான் ஒரே ஒரு ரேஷ்னல் நம்பர் எடுத்துக்கிறேன். ஓகே, இந்த இன்டர்வல்ல இருந்து ஒரே ஒரு ரேஷ்னல் நம்பர் எடுத்துக்கிறேன். அப்போது இங்கே வந்து ஸ்கொயர் ப்ராக்கெட் எக்ஸு வந்து ஒரு இன்டர்வல். ஸோ லெட் ஆர் சஃபிக்ஸ் எக்ஸ், ஆர் சஃபிக்ஸ் எக்ஸுங்கிறது வந்து பி ஏதோ ஒரு ரேஷ்னல் நம்பர், பி ஏ ரேஷ்னல் நம்பர். ஓகே, ஏன்னா இதில் வந்து இது வந்து ஒரு ஓப்பன் இன்டர்வல். இது ஓப்பன் இன்டர்வல்ங்கிறதுனால இதில் நிறைய ரியல் நம்பர்ஸ் இருக்குது, இன் பர்டிகுலர் ரேஷ்னல்ஸ் இருக்குது. இதில் ஏதோ ஒரு ரேஷ்னல் நம்பர் எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம இந்த செட் எடுத்துக்கலாம். ஸோ ஐ சஃபிக்ஸ் ஜின்னு வச்சுக்கிறேன், அல்லது ஸ்கிரிப்ட் ஜின்னு வச்சுக்கிறேன். ஸ்கிரிப்ட் ஜிங்கிறது வந்து என்னென்னா செட் ஆஃப் ஆல் ஆர்எக்ஸ் such that Rx belongs to set of all Rx in Q. Rxங்கிற ரேஷ்னல் நம்பர் where Rx belongs to square bracket x. Rx belongs to square bracket x. ஓகே, இப்போ இது வந்து ஜிங்கிறது வந்து ரேஷ்னல் நம்பருடைய சப்செட், ரேஷ்னல் நம்பருடைய சப்செட். அப்போ இது வந்து ஒரு கவுண்டபிள் கலெக்ஷன். ஜிங்கிறது வந்து இஸ் அ கவுண்டபிள் கலெக்ஷன். ஓகே, இஸ் அ கவுண்டபிள் கலெக்ஷன். இப்போ இந்த கவுண்டபிள் கலெக்ஷனை வச்சுட்டு இப்போ ஜியை வந்து நம்ம ஜி which is equal to union Rx belongs to the script G Rx. ஓகே, அல்லது எக்ஸ்னே வச்சுக்கலாம், எக்ஸ். ஓகே, எக்ஸ். இப்போ இந்த ஆர்எக்ஸ் வந்து இந்த ஆர்எக்ஸ் கொடுத்துருக்க இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட் எக்ஸுக்கு ஒரே ஒரு ஆர்எக்ஸ் தான் எடுத்திருக்கோம், ஒரே ஒரு ஆர்எக்ஸ். இப்போ இந்த ஆர்எக்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுன்னா ஆர்எக்ஸ் நாட் ஈக்குவல் டு ஆர்ஒய்னா அந்த ஸ்கொயர் ப்ராக்கெட் எக்ஸ் நாட் ஈக்குவல் டு ஸ்கொயர் ப்ராக்கெட் ஆர்ஒய். அதாவது இங்கே வந்து நாட் ஈக்குவல் டு square bracket y implies if and only if Rx not equal to Ry. Okay, Rx not equal to Ry. ஸோ அந்த மாதிரி நாம் வந்து ஒரு ரேஷ்னல் நம்பர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா நமக்கு என்ன தெரியும்னா இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட் எக்ஸ் ஐதர் ஈக்குவல் டு ஸ்கொயர் ப்ராக்கெட் ஒய் ஆர் தே ஆர் டிஸ்டிங்க்ட், ஏன்னா அதுதான் வந்து இந்த ப்ராப்பர்ட்டி சொல்லுது. இப்போ நம்ம இங்கே என்ன கன்க்ளூட் பண்ணியிருக்கோம் ஃபைனலாக, நம்ம ஜி வந்து யூனியன் ஆஃப் ஈக்குவலன்ஸ் கிளாஸஸ்னு தெரியும். ஆனால் இங்கே வந்து எக்ஸ் ரன்னிங் ஓவர் ஜி, எக்ஸ் ரன்னிங் ஓவர் ஜி. அப்போ இந்த கலெக்ஷன் வந்து அன்கவுண்டபிளாக கூட இருக்கலாம். ஆனால் இது எல்லாமே ஓப்பன் இன்டர்வல்ங்கிறதுனால நம்மளால் ரேஷ்னல் நம்பர்ஸ் கண்டுபிடிக்க முடியும். ஸோ நம்ம வந்து இப்போ டிஸ்டிங்க்ட் ஈக்குவலன்ஸ் கிளாஸஸ் மட்டும் எடுத்துக்கிறோம். டிஸ்டிங்க்ட் ஈக்குவலன்ட் கிளாஸஸில் வந்து மொத்தம் எத்தனை எலமெண்ட் இருக்குது, செட் ஆஃப் ஆல் டிஸ்டிங்க்ட் ஈக்குவலன்ஸ் கிளாஸ்னு எடுத்துட்டோம்னா மொத்தம் எத்தனை எலமெண்ட் இருக்குது. இப்போ அப்படி பார்க்கும்போது ஒவ்வொரு ஈக்குவலன்ஸ் கிளாஸ்லையும் ஒரு ரேஷ்னல் நம்பர் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம், ஒவ்வொரு ஈக்குவலன்ஸ் கிளாஸ்லையும் ஒவ்வொரு ரேஷ்னல் நம்பர் ஃபிக்ஸ் பண்ணுறோம். அப்படி ஃபிக்ஸ் பண்ணோன்னா நம்ம டிஸ்டிங்க்ட் ஈக்குவலன்ஸ் கிளாஸுங்கிறதுனால டிஸ்டிங்க்ட் ரேஷ்னல் நம்பர்ஸ் வரப்போகுது. அப்போ ஒரு ஈக்குவலன்ஸ் கிளாஸுக்கு ஒரு ரேஷ்னல் நம்பர். அப்போ இந்த ரேஷ்னல் நம்பர்ஸ் எல்லாம் எடுக்கிறோம், அது வந்து கவுண்டபிள், அது வந்து சப்செட் ஆஃப் அ கவுண்டபிள் செட். ஸோ சப்செட் ஆஃப் அ கவுண்டபிள் செட் இஸ் கவுண்டபிள். அப்போ இந்த கலெக்ஷன் வந்து கவுண்டபிள். இப்போ வந்து ஜியை வந்து இந்த மாதிரி எழுதிக்கலாம், ஜி வந்து யூனியன் ஆர்எக்ஸ் பிலாங்ஸ் டு ஸ்கிரிப்ட் ஜி ஸ்கொயர் ப்ராக்கெட் எக்ஸ். இப்போ இந்த கலெக்ஷன் வந்து என்னென்னா இட் இஸ் அ கவுண்டபிள் கலெக்ஷன். ஒவ்வொரு எலமெண்ட்டும் ஓப்பன் இன்டர்வல்ஸ், அதே நேரத்தில்
they are pairwise disjoint. Okay, pairwise disjoint. So real number சிஸ்டத்தில் ஓப்பன் செட்ஸுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் ப்ராப்பர்ட்டி நம்மளால் சொல்ல முடியும். ஓகே, இப்போ சப்போஸ் எக்ஸு வந்து ஒரு மெட்ரிக் ஸ்பேஸ்னு எடுத்துக்கலாம். ஒய்ங்கிறது வந்து ஏதோ ஒரு சப்செட் ஆஃப் எக்ஸ். ஒய்ங்கிறது ஏதோ ஒரு சப்செட் ஆஃப் எக்ஸ். இப்போ எக்ஸில் வந்து நமக்கு ஒரு மெட்ரிக் இருக்குது. இப்போ அந்த மெட்ரிக்கை ஒய்யில் நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணோன்னா ஒய்கமா டியும் வந்து மெட்ரிக் ஸ்பேஸ் தான். ஒய்கமா டியும் மெட்ரிக் ஸ்பேஸ். ஓகே, ஏன்னா எக்ஸ் வந்து ஒரு மெட்ரிக் ஸ்பேஸு, அதில் சப்செட் எடுத்துட்டோம்னா அதுவும் ஒரு மெட்ரிக் ஸ்பேஸ் தான். சேம் மெட்ரிக்கே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஏ சப்செட் ஆஃப் ஒய், ஏங்கிறது வந்து ஒய்யில் உள்ள ஏதோ ஒரு சப்செட். இப்போது ஓப்பன் செட்டுங்கிற கான்செப்டை நம்ம வந்து எக்ஸ்லேயும் எக்ஸை பேஸாக வச்சும் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம், அதே நேரத்தில் ஒய்யை பேஸாக வச்சும் டிஸ்கஸ் பண்ணலாம். அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, ஏ இஸ் செட் டு பி ஓப்பன் இன் எக்ஸ். நம்ம வந்து டெஃபனிஷன் வந்து இப்படி தான் சொல்லியிருக்கோம். எப்போ வந்து ஏவை வந்து ஓப்பன் எக்ஸில் ஓப்பன்னு சொல்லுவோன்னா, இஃப் ஏ ஈக்குவல் டு இன்டீரியர் ஆஃப் ஏ, ஏ ஈக்குவல் டு இன்டீரியர் ஆஃப், இதுதான் வந்து ஓப்பன் செட்டோடைய டெஃபனிஷன். ஆனால் அதே நேரத்தில் ஏ வந்து ஒய்யில் ஓப்பன், அதையும் நம்மளால் டிஸ்கஸ் பண்ண முடியும். ஏன்னா ஒய்யும் வந்து ஒரு மெட்ரிக் ஸ்பேஸ், ஒய்யும் ஒரு மெட்ரிக் ஸ்பேஸ் அண்ட் ஏ இஸ் அ சப்செட் ஆஃப் ஒய், ஏ இஸ் அ சப்செட் ஆஃப் ஒய். ஓகே, இப்போ ஏ இஸ் செட் டு பி ஓப்பன் இன் ஒய், அதோடைய அர்த்தம் என்ன? அதாவது இங்கே இன்டீரியர் ஆஃப் ஏன்னா, ஏ ஈக்குவல் டு இன்டீரியர் ஆஃப் ஏன்னா, இங்கே வந்து ஓப்பன் பாலோடைய டெஃபனிஷன் என்ன? ஃபார் எவ்ரி எக்ஸ் இன் ஏ there exists Rx greater than 0 such that open ball center at x radius Rx, அது வந்து set of all y அல்லது z in x such that d of x comma z less than Rx. இது வந்து subset of A, இது வந்து subset of A. இதுக்கு தான் பேர் வந்து இந்த பாயிண்ட் x வந்து interior point in A with respect to the metric space x, with respect to the metric space x. இப்போ இங்கே எக்ஸும் மெட்ரிக் ஸ்பேஸு ஒய்யும் மெட்ரிக் ஸ்பேஸ், நம்மளது வந்து ரெண்டு மெட்ரிக் ஸ்பேஸ் வர்றதுனால இதை வந்து டிஸ்டிங் பண்ணுறதுக்கு இங்கே வந்து பி சஃபிக்ஸ் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். பி சஃபிக்ஸ் எக்ஸ். இப்போ பி சஃபிக்ஸ் ஒய்னா என்ன? இதுலேருந்து பி சஃபிக்ஸ் ஒய்னா என்ன வரப்போது? பி சஃபிக்ஸ் ஒய் எக்ஸ் ஆர்எக்ஸ். இது என்ன? செட் ஆஃப் ஆல் u in y such that distance between x comma u is less than rx. okay, இதுதான் வந்து இது வந்து ஓப்பன் பால் வித் ரெஸ்பெக்ட் டு த மெட்ரிக் ஸ்பேஸ் y, இது ஓப்பன் பால் வித் ரெஸ்பெக்ட் டு த மெட்ரிக் ஸ்பேஸ் x. இப்போ இந்த ரெண்டுத்தையும் நம்ம வந்து எப்படி ரிலேட் பண்ணலான்னா, இந்த செட்டு ஓப்பன் பால் வித் ரெஸ்பெக்ட் டு y வந்து என்னன்னா, open ball with respect to x intersection y, ஏன்னா வந்து y வந்து subset of x, y வந்து subset of x. இது நம்மளால ஈஸியாக ப்ரூவ் பண்ண முடியும். ஆப்வியஸாக வந்து b of y x rx, b suffix y x rx, இது வந்து subset of இது, ஏன்னா y is a subset of x, y is a subset of x. இப்போ இதோட இன்டர்செக்ஷன் வந்து சப்செட் ஆஃப் இது, அதுவும் உங்களால் சொல்ல முடியும். ஏன்னா இங்கே இன்டர்செக்ஷனில் ஒரு எலமெண்ட் இருந்ததுன்னா அது இந்த பாலில் இருக்குது, அதே நேரத்தில் ஒய்யிலையும் இருக்குது, அதனால் இது ரெண்டும் ஈக்குவல்னு நம்மளால் சொல்ல முடியும். இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஓப்பன் பால் வித் சென்டர் எக்ஸ் ரேடியஸ் ஆர்எக்ஸ் இன் மெட்ரிக் ஸ்பேஸ் ஒய், இங்கே வந்து ஓப்பன் பால் சென்டர் அட் எக்ஸ் ரேடியஸ் ஆர்எக்ஸ் இன் மெட்ரிக் ஸ்பேஸ் எக்ஸ். இது ரெண்டும் எப்படி வந்து ரிலேட்டட்னா, ஈக்குவல் டு by x rx ஈக்குவல் டு bx x rx இன்டர்செக்ஷன் y, வேர் y சப்செட் ஆஃப் x, வேர் y சப்செட் ஆஃப் x. ஓகே, அந்த அசம்ஷனில் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ ஏ வந்து
ஸோ நமக்கு இங்கே என்ன கண்டிஷன் இருக்குது, ஏ சப்செட் ஆஃப் ஒய், அதே நேரத்தில் ஏ சப்செட் ஆஃப் எக்ஸு, ஏ சப்செட் ஆஃப் எக்ஸு. இப்போ ஏ வந்து ஒய்யில் ஓப்பனாக இருக்கான்னு நம்ம டிஸ்கஸ் பண்ண முடியும், அதே நேரத்தில் ஏ வந்து எக்ஸில் ஓப்பனாக இருக்கான்னு நம்மளால் டிஸ்கஸ் பண்ண முடியும். ஆனால் இந்த ரெண்டுத்தையும் வந்து ரிலேட் பண்ணுற ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். அது வந்து இந்த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் என்னென்னா, ஏ இஸ் said to be open in y. நல்லா பார்த்துக்கோங்க, இது வந்து ஓப்பன் இன் y. ஓகே, இதோட அர்த்தம் என்னன்னா, if and only if there exists an open set G in X. G Xல Gன்னு ஏதோ ஒரு ஓப்பன் செட் கிடைக்குது, such that A வந்து என்னன்னா G intersection Y. G intersection Y. இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ஆப்வியஸ். அதாவது ஏதோ ஒரு ஓப்பன் செட்டு எக்ஸில் இருக்குது, ஜின்னு ஒரு ஓப்பன் செட்டு, ஏ வந்து ஜி இன்டர்செக்ஷன் ஒய்ன்னா ஏ வந்து ஓப்பன் இன் ஒய்ன்னு நம்மளால் ஈஸியாக சொல்ல முடியும். ஸோ அதனால் இந்த இதை வந்து நான் எக்ஸசைஸாக விட்டுறேன். எக்ஸசைஸ் வந்து இந்த இம்ப்ளிகேஷன், அதாவது ஜி தேர் எக்ஸிஸ்ட் ஜி ஓப்பன் இன் எக்ஸ் அண்ட் ஏ ஈக்குவல் டு ஜி இன்டர்செக்ஷன் ஒய்ன்னா then A is open in Y. இது வந்து எக்ஸசைஸ், இது வந்து எக்ஸசைஸ் உங்களால் ஈஸியாக ப்ரூவ் பண்ண முடியும். ஸோ இங்கே வந்து இப்போ இதோட கான்வர்ஸ் வந்து என்னென்னா, கான்வர்ஸ் வந்து அஸ்யூம் A is open in Y. A is open in Y. இப்போ நம்ம வந்து இதை ப்ரூவ் பண்ண போகிறோம். தேர் எக்ஸிஸ்ட் ஓப்பன் செட் G in X such that இது வந்து ட்ரூ. இது எப்படி சொல்கிறதுன்னா, A is open in X. ஸோ A open in Xன்னா A equal to union X belongs to A B Y X R X. Okay, B Y X R X. ஆனால் balls with respect to Y, அது வந்து நம்ம என்ன அப்சர்வ் பண்ணியிருக்கோம்னா, பால் வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் எக்ஸ் ஆர்எக்ஸ், இது வந்து என்னென்னா பால் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸு எக்ஸ் ஆர்எக்ஸ் இன்டர்செக்ஷன் ஒய். ஓகே, ஸோ இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா, யூனியன் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ பால் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் இன்டர்செக்ஷன் ஒய். இப்போ இங்கே வந்து ஒய் வந்து இந்த இன்டர்செக்ஷனில், இந்த யூனியனில் ஒய் வந்து இன்டர்செக்ஷன் ஒய் வந்து காமனு. ஸோ நம்ம இந்த செட்டை வந்து எப்படி எழுதலாம்னா, யூனியன் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ பி எக்ஸ் எக்ஸ் ஆர்எக்ஸ் இன்டர்செக்ஷன் ஒய். ஓகே, இன்டர்செக்ஷன் ஒய். இப்போ இதுதான் என்னுடைய ஓப்பன் செட். ஏன்னா பால்ஸ்லாம் ஓப்பனு, ஆர்பிட்ரரி யூனியன் ஆஃப் ஓப்பன் செட் இஸ் ஓப்பன், அதனால் இந்த செட்டு ஓப்பன். ஸோ இதை வந்து நான் ஓப்பன் இன் எக்ஸ். ஸோ அதனால் இதை வந்து நான் ஜின்னு எடுத்துக்கிறேன். இது ஜி இன்டர்செக்ஷன் ஒய். ஓகே, அப்போ ஏவை வந்து எப்படி எழுதியிருக்கோன்னா, ஜி இன்டர்செக்ஷன் ஒய் வேர் ஜி வந்து இந்த யூனியன், யூனியன் எக்ஸ் இன் ஏ பி எக்ஸ் பி சஃபிக்ஸ் எக்ஸ் எக்ஸ் கமா ஆர்எக்ஸ் விச் இஸ் அ ஓப்பன் செட் இன் எக்ஸ். இதை வந்து மறுபடியும் ட்ரேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த கான்வர்ஸோடைய ப்ரூஃப் வந்துடும். ஓகே, ஸோ இந்த கிளாஸோட இந்த ரிசல்ட்டோடைய நான் இந்த கிளாஸை ஸ்டாப் பண்ணிக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் க்ளோஸ்டு செட் எல்லாம் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். நன்றி.